250 ஆண்டுகால எம்இபி மறைப்பணியை பாரம்பரிய மறைப்பணியை பாராட்டுகின்ற ஒரு விழா. இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற என் அன்பிற்கும் மதிப்பிற்குரிய பேராய பெருமக்களே, அருட்தந்தையர்களே, அருட்சகோதரிகளே, ஆசிரியர் பெருமக்களே, இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய என் அன்புக்குரிய மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் அவர்களே, எனது அன்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் நண்பர் திருமாவளவன் அவர்களே, நண்பர் விஷ்ணு பிரசாத் அவர்களே, எனது அன்பிற்குரிய நமது முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, அன்புக்குரிய அமைச்சர் பெருமக்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, எனது அன்புக்குரிய சட்டமன்ற உறுப்பினர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரர்களே, எனது இனிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்துக்கள். இந்த விழா ஒரு சிறந்த, எல்லோரும் பாராட்டக்கூடிய ஒரு விழா. இந்த விழாவில் நம்முடைய நண்பர் திருமாவளவன் ஆற்றிய ஒரு உரை என்பது, நண்பர் விஷ்ணு பிரசாத் அவர்கள் ஆற்றிய உரை என்பது, மறைப்பணியை பற்றி அவர்கள் ஆற்றிய உரை உங்கள் அனைவரையும் கவர்ந்த ஒரு உரையாக இருக்கும் என்று எந்தவித அறிவும் இல்லை. பொதுவாக நம்முடைய புதுச்சேரி மற்றும் இந்திய திருநாட்டில் அயல்நாளிலிருந்து வருகை தந்து இங்கே கால் பதித்து நம்முடைய மக்களுக்காக பணியாற்ற தொடங்கிய நாள் எத்தனை ஆண்டுகள் நாம் எண்ணி பார்க்கக்கூடிய ஒன்று. அவர்கள் இங்கே வந்து இறைப்பணி ஆற்றி, கல்வி பணி ஆற்றி, நம்முடைய மக்களுக்கு சிந்தனையை தூண்டி மக்களை நல்வழிப்படுத்துகின்ற ஒரு நிலையில் அவர்கள் ஆற்றிய அந்த பணி என்பது மிக மிக பாராட்டக்கூடிய ஒரு பணி. நான் அடிக்கடி சொல்லுவேன், இங்கே எனக்கு மிக மிக பிடித்த ஒன்று, மக்களுக்கு ஒரு நல்ல கல்வி கிடைக்க வேண்டும் என்று எண்ணி அவர்கள் ஆற்றிய பணி, கல்வி பணி என்பது நாம் அனைவரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒன்று. அந்த கல்வி பணியை அவர் ஆற்றிய விதம், மக்களுக்கு கல்வி கொடுக்க வேண்டும் என்று எண்ணிய விதம் இன்றைக்கு நமக்கு நன்றாக நினைவு இருக்கின்றது. எங்கே போய் பள்ளியில் சேர்ப்போம், பிள்ளைகளை வெற்றி ஜாமில் சேர்ப்போமா அப்படின்னு நினைப்போம், ஃபாத்திமா ஸ்கூலில் சேர்ப்போமான்னு நினைப்போம், இமாக்கில் சேர்ப்போமான்னு நினைப்போம். என்ன காரணம்? ஒரு நல்ல கல்வி அங்கே கிடைக்கின்றது என்பது தான். அப்போது ஒரு நல்ல கல்வி பணியை அவர்கள் ஆற்றிய ஒரு விதம். அடுத்து மருத்துவ வசதி எங்கெல்லாம் கிடைக்கவில்லை அங்கேயெல்லாம் மருத்துவமனையை உருவாக்கி அங்கே உள்ள ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்த மருத்துவ வசதி என்பதும் எல்லோரும் பாராட்டக்கூடிய ஒன்று, கவர்ந்த ஒன்று. இப்படி ஒரு மனிதனுக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து அவனுக்கு தேவையானவற்றை, குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து அவருக்கு உதவி செய்து கருணையோடு அவர்களுக்கு பணியாற்றி ஒரு மனித நேயத்தோடு அவர்கள் நேசித்து அவர்கள் அந்த பணியை ஆற்றிய விதம் எல்லோரால் பாராட்டக்கூடிய ஒன்று, எல்லோரும் கவர்ந்த ஒன்று. இன்றைய சூழலில் நமக்கு எல்லாம் கிடைக்கின்றது. ஆனால் அன்றைக்கு 250 ஆண்டுகள் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். நம்ம ஊர் எப்படி இருந்தது, எத்தனை கிராமங்கள் எப்படி இருந்தது, இப்போது எப்படி வளர்ந்திருக்கின்றது. இதற்கு மிக மிக முக்கியமாக கிராமங்களையெல்லாம் தத்தெடுத்து நம்முடைய கிறிஸ்துவ நண்பர்கள் மக்கள் ஆற்றிய பணி என்பது பாராட்டக்கூடிய ஒன்று. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பணியை பாராட்டுகின்ற நிலையில், அந்த இறைப்பணியை பாராட்டுகின்ற நிலையில்
இந்த விழா எடுத்திருப்பது உண்மை மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. எங்களுடைய அரசு ஏழை எளிய மக்களுக்காக தொடர்ந்து பணியாற்றி வருவதை நீங்கள் அனைவரும் நன்றாக அறிவீர்கள். ஏழை எளிய மக்களுக்கான கல்வி, சுகாதாரம், அவருடைய வளர்ச்சி இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு நம்முடைய அரசு பணியாற்றி வருவதை நீங்கள் அனைவரும் நன்றாக அறிவீர்கள். எப்பொழுதும் இந்த அரசு ஏழை எளிய மக்களுக்காக பணியாற்றி கொண்டு இருக்கும். அனைத்து சமுதாய மக்களுக்கும் தேவையான அத்தனை உதவிகளையும் நம்முடைய அரசு செய்யும் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மேலும் மேலும் உங்களுடைய இறைப்பணி, சமுதாய பணி, சீர்திருத்த பணி தொடர்ந்து நடைபெற வேண்டும். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.